ஓம் மகிஜாய வித்மகே தண்டகஸ்தாய தீமகே தன்னோ வாராகி பிரசோதயா. இன்றைய பதிவில் மீனராசி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, இன்னும் 48 நாட்கள்ல குருவனுடைய வெறியாட்டம் ஆரம்பம். நேர்கதியில் பயணிக்க போகும் குரு பகவானால் சொத்து 2ஆக போகுது, சொந்த பந்தம் 3ஆக மாறப்போகுது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் திருப்பமாக நடைபெறப் போகின்ற வாய்ப்புகள், வரங்கள் கிடைக்கப் போகுது ஜூன் மாதம் வரை மட்டுமே. ஸோ வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க, பயன்படுத்திங்க. இன்றைய பதிவில் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். பதிவு ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனலில். ஏற்கனவே 2026 வருடத்தினுடைய முழுமையான புத்தாண்டு பலன் பதிவிட்டாச்சு. பார்க்காதவங்க சேனலை போய் பாருங்க. மேலும் டிஸ்கஸ் லிங்க் தாரையும் ப்ரெஸ் பண்ணி பார்த்து பயனடைஞ்சுங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட தர பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஒரு ஆல் என்ற தவறாமல் செலக்ட் விஷயம். ஆனால் நாங்கள் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் அல்ல ஸ்ரீ பாராகிமன் திருடி சரணம். உலகத்தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுசிர ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதில் மீனராசி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே. மீனராசி ராசிநாதன் குரு பகவான். 12 ராசியில கடைசி ராசியா வர்றதும் மீனராசி தான். 27 நட்சத்திரத்துல கடைசி நட்சத்திரமா வர்றதும் இந்த ரேவதி நட்சத்திரம் தான். எப்படியா இருந்தாலும் இந்த ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு கணக்கில் புலின்னு சொல்லலாம். மற்ற மனிதர்களுடைய மனசை கரெக்டா எடை போடக்கூடியவர்கள். கணக்கு போட்டு அவங்க இதுதான் பேச வர்றாங்க, இதுதான் சொல்ல போறாங்க, இதுதான் செய்ய போறாங்கன்ற அளவுக்கு மற்ற மனிதனுடைய மனதை எடை போடக்கூடியவர்கள். அப்படி இருந்தும் கூட சில மனிதர்களிடம் நீங்களும் ஏமாறத்தாங்க செய்வீங்க. அது விதியினுடைய விளையாட்டு, வேற வழி இல்லை. இந்த 2026 அப்படி எந்தெந்த விஷயத்துல நீங்க ஏமாந்தீங்களோ, எந்தெந்த விஷயத்துல உங்களுக்கு தோல்வி ஏற்பட்டுச்சோ, எந்த விஷயத்துல உங்களுக்கு நஷ்டம் ஏற்பட்டுச்சோ, அந்த விஷயத்தில் திருப்பியும் வெற்றியும் லாபத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய கிரகமாக உங்களுடைய ராசிநாதன் குருவான் இருக்க போறாரு, மாறப்போகிறார். ஆமாங்க, 4ஆம் வீடான மிதுன ராசியில குருவான் இப்பொழுது வக்ரகதியில் இருக்கிறார். நேர்மறையாக பயணித்துக் கொண்டிருக்கிறார், எதிர்மறையாக பயணித்துக் கொண்டிருக்கிறார், பின்னோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறார். அப்படி இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் மார்ச் 11ஆம் தேதிக்கு பிறகு வக்ர நிவர்த்தி அடைஞ்சு நேர்மறையாக நேர்முகமாக பயணிக்க போறார். அப்போ குருனுடைய சுய பலம் மீண்டும் கிடைக்க போகுது. ஜூன் மாசம் குருனுடைய பயிற்சி இருக்குது. அவர் கடகராசிக்கு பயிற்சி அடைஞ்சார். அப்போ மார்ச் 11 ஜூன் மாதம் வரை மட்டுமே மிதுன ராசியில இருக்க போறாரு. உங்களுடைய மீனத்திற்கு அது 4ஆம் இடம். இது ராசிநாதன் 4இல் தன்னுடைய சுயபலத்தோடு மீண்டும் வரும்போது மிகப்பெரிய ஒரு நன்மை கொடுக்கும். குறிப்பிட்ட ரேவதி நட்சத்திரம் புதன் பகவானுக்குரிய நட்சத்திரம். புதனுக்குரிய வீடு அப்படின்னு பார்த்தா அது மிதுனம் மற்றும் கன்னி. அதுல மிதுன ராசியில தான் குருவான் வக்ரமா இருக்கிறாரு. அடுத்த வக்ர நிவர்த்தி அடைய போறாரு. அப்போ ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்பவே ஸ்பெஷல். என்னன்னா, உங்களுடைய ஒரு ஆசைன்னு சொல்லுவோம், ஒரு கனவுன்னு சொல்லுவோம், உங்களுடைய முயற்சின்னு சொல்லுவோம். சொந்த வீடு கட்டணும், சொந்த வீடு வாங்கணும், சொத்துல இருக்கக்கூடிய பிரச்சனை தீரணும், இல்லை இந்த இடத்த இந்த சொத்தை நான் நல்ல விலைக்கு விற்கணும், நான் நல்ல ஒரு வீட்டுக்கு இடம் மாறணும், நல்ல ஒரு ஊருக்கு மாறணும், இப்படின்னு நினைப்பீங்க இல்லையா? அந்த ஆசை, அந்த கனவு, அந்த முயற்சிக்கு வெற்றி கிடைக்கும் இந்த 2026. குருவான் அதற்கு வழிவகுத்து கொடுப்பார். உங்களையும் சொந்த வீட்டில் அமர வைப்பார். உங்களுக்கும் சொத்து பிரச்சனை தீர்த்து கொடுப்பார். சொத்துக்களால் ஒரு லாபத்தை கொடுப்பார். உங்களுக்கு வர வேண்டிய சொத்துக்களை உங்க கைக்கு வர வைப்பார் இந்த குரு பகவான். அது இந்த ஜூன் மாதத்துல, அதாவது மார்ச் 11ஆம் தேதிக்கு பிறகு கண்டிப்பா நடக்கும். குருவின் திருவருளால் உங்களுக்கு நடக்கும். அதே போல படிக்கின்ற மாணவர்களுக்கு எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு படிச்சாலும் என்னால பாஸ் ஆக முடியல, எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு நான் தேர்வு எழுதாலும் கவர்மெண்ட் வேலையில நான் செலக்ட் ஆக முடியல, ஏதோ ஒரு காரிய தடை, ஏதோ ஒரு விஷயம் மனக்குழப்பத்தால படிப்புல நான் பின்னடைவே இருக்குது, எனக்கு ஒரு தோல்வியே இருக்குது, நான் எழுதுகிற எக்ஸாம்ல தேர்வுல என்னால் சக்ஸஸ் ஆக முடியல, இப்படின்னு வருந்துறீங்களா? கண்டிப்பா குருவினுடைய திருவருளால் நிச்சயம் அதுல வெற்றி கிடைக்கும். அரசாங்க தேர்வு எழுதுறவங்களுக்கு அந்த தேர்வுல வெற்றியும், படிக்கிற மாணவர்களுக்கு பாஸ் ஆகக்கூடிய யோகமும், நீங்க ஆசைப்பட்ட படிப்பை படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் கிடைக்கும். படிக்கிற மாணவர்கள் மேடை ஏறி கௌரவிக்கப்படுவீர்கள். உங்களுக்கு விருதுகளும் பரிசுகளும் கிடைக்கும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஏதாவது ஒரு கலைத்துறை சார்ந்த தொடர்புல இருந்தா இந்த நேரத்துல விருதுகளும் பாராட்டுகளும் மேடை ஏறக்கூடிய வாய்ப்பும் கிடைக்கும். குறிப்பிட்டு பேங்க் சம்பந்தமான துறைகள், டீச்சிங் லைன்ல இருக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பா இந்த குருவனுடைய வக்ர நிவர்த்தி காலகட்டத்துல பெரிதளவு பண ஆதாயம் கிடைக்கும். ஒண்ணு சம்பள உயர்வோ இல்ல வேலை பார்க்குற இடத்துல அது பெர்மனன்ட் போஸ்ட்டுக்கோ வாய்ப்பு அதிகம். சரிங்களா? இந்த ஒரு நேரத்துல புதிய வீடு மட்டுமல்ல, வண்டி வாகனம் வாங்குறதுக்கும் யோகம் இருக்குது. புதுசா கார் வண்டி வாகனம் வாங்குறதுக்கு, டூ வீலர் வாங்குறதுக்கு உண்டான யோகங்கள் கிடைக்குது. ஸோ அதே போல தொழில் ரீதியான புதியதொரு இடம் வாங்குறீங்க, ஒரு பிசினஸுக்கு உண்டான ஆட்களை சேர்க்குறீங்க, அல்லது தொழிலுக்கு உண்டான ஒரு முதலீடு, தொழிலுக்காக பிசினஸ்க்காக ஒரு வண்டி வாகனம் வாங்குறீங்க, இப்படின்னு புதியதொரு தொழிலுக்கு உண்டான முதலீடு செய்வீங்க. தொழிலில் உங்களுக்குன்னு ஒரு பெயர் அங்கீகாரம் கிடைக்குங்க. குறிப்பிட்ட ரேவதி பிறந்த பெண்களுக்கு கர்ப்பப்பை சம்பந்தமான பிரச்சனை சீரும்.
குழந்தை பாக்கியம் கிடைக்கும். மேலும் உங்களுடைய மானத்திற்கு கற்புக்கு ஏற்பட்ட களங்கம் உங்களை அவமானப்படுத்தியிருந்தாலோ அல்லது உங்களை வேற விதமா ஏளனமா பேசியிருந்தாலோ அந்த நபர்கள் முன்னாடி நீங்க கௌரவிக்கப்படுவீங்க. அவங்க முன்னாடி உங்களுக்கு ஒரு மரியாதை கிடைக்கும். அவங்க முன்னாடி உங்களுக்கு ஒரு பணங்காசோடு சேர்ந்து பாராட்டுகளும் கிடைக்கும். ஸோ மானம், இழந்த மானம் மீண்டும் கிடைக்கக்கூடிய யோகம் உண்டு இந்த பெண்களுக்கு, ரேவதி நட்சத்திரம் பிறந்த பெண்களுக்கு. மேற்கொண்டு திருடு போன பொருள், தொலைஞ்சு போன பொருள், பிரிந்து போன உறவு, இந்த மூணுல ஏதாவது ஒன்று வந்து சேருங்க, அதுக்கு வாய்ப்பு உண்டு. சொத்து ரெண்டாம் மாறும்னு சொன்னேன். ஏற்கனவே ஒரு வீடு இருந்தாலும் சரி, அல்லது இன்னொரு வீடு கட்டுறதுக்கோ இன்னொரு நிலவளங்கள் வாங்குறதுக்கோ யோகம் உண்டு. உங்க வாழ்க்கை துணை வழியிலோ அல்லது பிள்ளைகள் மூலமாக சொத்து பத்துகள் உங்களுக்கு உருவாகும். அதற்கு யோகங்கள் உண்டு கண்டிப்பான முறையில. ஸோ இருக்கிற வீடு, இருக்கிற விஷயங்கள் பத்தலை, இருக்கிற வண்டி வாகனம் பத்தலை, புதுசாக ஒரு வண்டி வாகனம் வாங்கணும், டூ வீலர் வாங்கணும் அப்படின்னு புதிதாக ஒரு பொருளை, ஒரு சொத்தை நீங்கள் உருவாக்குவீர்கள். அதற்கு தேவையான பணம், பொருள் உதவியை இந்த குருவான் செய்வார். அதை வழங்குவார் இந்த குரு பகவான். இந்த 2026 அது நடக்கும். சொத்து இரண்டாக மாறக்கூடிய யோகங்கள் உண்டு. தங்க நகை ஆபரணங்கள் கண்டிப்பா வாங்கக்கூடிய யோகமும், அடமானத்துல இருந்து அதை மீட்டெடுக்கக்கூடிய பாக்கியமும் இருக்குது. அடுத்து சொந்த பந்தங்கள் 3ஆக மாறும். கண்டிப்பா குருவனுடைய வக்ர நிவர்த்தி காலகட்டத்துல வாழ்க்கை துணை கிடைப்பது, ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு திருமணம் நடப்பது அல்லது பிரிந்த கணவனை ஒன்று சேர்றதுக்கும், உங்களை விட்டு விலகி போன உறவுகள் ஒன்று மீண்டும் வந்து இணைறதுக்கு வாய்ப்பு உண்டு. மேலும் தொழில் ரீதியா, வேலை ரீதியா நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் அமைவாங்க. நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், தொழிலுக்கும் வேலைக்கும் சப்போர்ட் பண்ற மாதிரி உங்களுக்கு அமைவாங்க. அந்த நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு வேலை தொழில் கேரண்டி ஆகும். ஸோ அவங்களுடைய உதவி மூலமா அது சப்போர்ட் ஆகும். அது மூலம் நிரந்தரமாக உங்களுக்கு அப்போ தொழில் வேலைக்குள்ள நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் கிடைக்கும். மேலும் குடும்பத்துல யாருக்கு ஒரு மருத்துவ செலவு இருக்கோ, ஹெல்த் இஷ்யூஸ் ரொம்ப மேஜரானங்களோ அவங்க ரெக்கவரி ஆகி வருவாங்க. ஸோ அதுக்கு வாய்ப்புகள் இங்கே உண்டு. தொழில் ரீதியா, வேலை ரீதியா புதிய ஒரு உறவு வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு சான்சஸ் இருக்கு. அடுத்தபடியா மாமியார் வீட்டு வழிகளில் சில புதிய உறவுகள் ஏற்படும். மாமியார் வீட்டு வழிகளில் ஒரு விசேஷங்கள் நடக்கும். அதே போல வெளியூர்ல இருந்து இல்ல வெளிநாட்டுல இருந்து அல்லது உங்களுக்கு சம்பந்தம் இல்லாம இன, ஜாதி, மதத்திலிருந்து ஒரு நண்பர்கள் உங்களுக்கு அறிமுகமாவார்கள். அவருடைய பழக்க வழக்கத்தால் உங்களுக்கு வேலை, தொழில் மற்றும் படிப்பு விஷயத்துல ஒரு மாற்றங்கள் நிகழும். அப்படி சம்பந்தமில்லாத ஒரு உறவு ஒன்று நண்பராக உங்களுக்கு அறிமுகமாகும் இந்த 2026. அவர்கள் மூலமாக உங்களுக்கு மானம் சம்பந்தமான பிரச்சனைகள் காப்பாற்றப்படும். உங்களுக்கு பண உதவி, பொருள் உதவி செய்யக்கூடியவர்களாக அப்படிப்பட்ட புதிய சொந்தம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியம் இருக்குது இந்த 2026. ஆகமொத்தம் இந்த ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 2026 குருவினுடைய வக்ர நிவர்த்தி காலகட்டத்தில் ஜூன் மாதத்திற்குள்ளாக இந்த பலன்களுக்கு உண்டான யோகங்கள் அதிகமான முறையில் இருக்குது. காற்றுள்ள போது தூற்றிக்கொள் அப்படின்னு சொல்லுவாங்க. கால நேரம் சாதகமா இருக்கும்போது பயன்படுத்திங்க. ஏன்னா உங்க ராசியில சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். 7 சனி, ஜென்ம சனி. 2027 ரேவதி நட்சத்திரத்தில் அவர் பயணிப்பார். ஸோ அதுக்கு முன்னதாகவே சில விஷயத்தை நீங்க செய்து கொள்வது புத்திசாலித்தனம். அப்போ இப்போ குருவினுடைய நல்ல ஒரு பரிவாரம் இருக்கும்போதே சில காரியங்களை செஞ்சு முடிச்சிருங்க. திருமணம், குழந்தை பாக்கியம், சொந்த வீடு போன்ற விஷயத்துக்கு தாராளம் முயற்சி பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்குண்டான பணம், பொருள் உதவி மற்றும் அனுகிரகத்தை குருவன் கண்டிப்பா செய்வாரு. இந்த நேரத்துல தெய்வ வழிபாடுகள்ல மிக முக்கியமாக அன்னதானம், குருபவானுக்கு, தட்சிணாமூர்த்திக்கு, நவகிரகத்தில் உள்ள குருவானுக்கு எலுமிச்சம்பழ சாதம் அன்னதானமாக கொடுங்க. எலுமிச்சம்பழம் நைவேத்தியம் படைத்து அங்க வரக்கூடிய பக்தர்களுக்கு உணவாக அன்னதானமாக கொடுங்க. அது பெரிதளவு உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். சரிங்களா? தவறாம இதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஸோ நல்லவர்களே, நாம் இன்று மீன ராசி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்தோம். நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்த லைக் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் மறக்காமல் ஷேர் செய்யுங்கள். இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. கூட தர பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுன்ற தவறாமல் செலக்ட் பண்ணிச்சுங்க. மேலும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். நம சிவாய். எல்லாம் வல்ல ஸ்ரீ பாரகிமன் திருவடி சரணம்.